ஓம் சக்தி. சக்திகளே, திருப்பூர் அனுப்பரவாலயத்தை சேர்ந்த சக்தி திலகபதி. இவங்க ஆரம்ப காலத்துல வந்து அம்மாவுடைய பக்தர், நல்ல தொண்டர். இவங்க ஸ்கார்பியோ கார்ல குடும்பத்தோட 4 குடும்பம், இவங்க குடும்பம், இவங்களுடைய குழந்தையா குடும்பம், அப்புறம் நாத்தனார் குடும்பம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு கோவிலுக்கோ வேற எங்க விசேஷத்துக்காக திருச்சி ரோட்ல போயிருக்கிறாங்க. காங்கேயத்தை தாண்டி ஓலப்பாளையம் அப்படிங்கிற இடத்துக்கு வண்டி வரும் பொழுது என்ஹெச்லிங்க எதிரே ஒரு மணல் லாரி திடீர்னு வந்துட்டானுங்க சைடு வாங்கிட்டு. இந்த டிரைவரு பெப்பேன்னு முழிக்கிறான். டப்புன்னு லெஃப்ட்லயோ ரைட்லயோ ஒடிச்சு ஆக்சிடென்ட்ல இருந்து அவனுக்கு காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஐடியா இல்லாம அவன் அப்படியே போயிட்டு இருக்கிறான் நேராவே. அதை உணர்ந்தா இந்த அம்மா என்ன பண்றாங்க, திலகவதி, பங்காரமா காப்பாத்து பங்காரமா காப்பாத்துன்னு கத்துறாங்க. அடுத்த செகண்டு டிரைவருக்கு பக்கத்தால கொண்டிருந்தா இவருடைய கணவர், அவருக்கு கார் ஓட்ட தெரியும். டக்குன்னு ஸ்டேரிங்க பிடிச்சி லெஃப்ட்ல ஒரு இழுப்பு இழுத்து அந்த லாரி மேல மோதாம காப்பாத்திட்டாரு. எப்படி பாருங்க அம்மா செய்துன்னு. பங்காரமா காப்பாத்துன்னு கூப்பிட்ட குரலுக்கு உடனே அம்மா வந்து நடவடிக்கை எடுத்து அந்த மிகப்பெரிய விபத்திலிருந்து காப்பாத்திட்டாங்க சக்திகளை. அதே மாதிரிங்க அடுத்து அவங்க பாத பூஜைக்கு போனாங்க ஒரு வாரம் கழிச்சு. அப்போ அம்மா வந்து எப்படி பார்த்தியா, உன்னோட ஆக்சிடென்ட்ல இருந்து உங்களை எல்லாம் காப்பாற்றி கொடுத்துட்டேன், சரி நல்ல முறையில் தொண்டு செய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுக்கு பின்னால் அவங்க வீட்டுக்கு வந்து அடுத்த ஒரு வாரத்துல குடும்ப நல வேள்வி செஞ்சிருக்கிறாங்க. குடும்ப நல வேள்வி செய்து முடித்த அடுத்த நாள் காலையில பூஜை ரூமுக்குள்ள போய் பார்த்தா அது அதிசயம் நடந்திருக்குது. என்ன அதிசயம்? நம்ம உயிர் நூல் சுத்திரக்கா நூல்கண்டு வாங்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த நூல்கண்டு அவங்க வீட்டுல 6 அம்மன் விளக்கு வாங்கி வச்சிருக்கிறாங்க. அந்த 6 அம்மன் விளக்கு மேலேயுமே அந்த நூல்கண்டில் இருந்த நூலானது, அந்த நூல்கண்டின் நடுப்பகுதியில தளவு இருக்கும் இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்து ஒவ்வொரு குத்து விளக்கா போய் கடைசி குத்து விளக்கு வரைக்கும் போய் முடிஞ்சிருக்குதுங்க. அது எப்படி இருக்குன்னா, முதல் குத்து விளக்குல அம்மாவுடைய சின்முத்திர கை இருக்குது பாருங்க, அதுல ஏறி இறங்கி அப்புறம் ஒவ்வொரு குத்து விளக்கா போய் கடைசி குத்து விளக்கு இருக்கிற அம்மனுடைய சிரசு மேல அந்த நூல் போய் ஏறி இறங்கி அப்படி முழுமை பெற்று நிக்குது. பார்த்துங்களேன், இப்படிப்பட்ட சித்தாடல் பாருங்க அம்மா அவங்க வீட்டுல செஞ்சிருக்கிறாங்கன்னு.